1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து நவகிரகங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு குரு பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நவகிரகங்கள்லே ரொம்ப சுப கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தான். அப்படிப்பட்ட குருக்கு என்ன மாதிரி சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நவக்கிரகங்களில் 100% சுபமான கிரகங்கள் அப்படின்னு. இப்போது குரு ஓரை அது மாதிரி குருவோட நாட்கள், இந்த குரு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுபம் தான் சொல்லுவாங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம்ல கோயிலில், பொதுவாக எல்லா கோயில்கள்லையும் யானை இருக்கும். இந்த எல்லா கோயில்களில் யானையுமே நம்ம போனோம்னா அதை தும்பிக்கையை எடுத்து நம்ம தலையில் வைக்கிறது ஒரு ஆசீர்வாதமாக நம்ம பெருசாக பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக திருநள்ளாறு போகிறவங்க சனி பகவானை சுற்றி வந்து கண்டிப்பாக அந்த யானைக்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்க்கும்போது சனி பகவானை வந்து நம்ம நேரடியாகவே வணங்கக்கூடாது, பின்னாடி நின்று ஒரு பக்கமாக நின்று தான் வழிபடணும்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னதான் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் சனி பகவான் அதோட ஒரு வேலையை செய்வார். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி வந்த பிறகு கடைசியாக முடிஞ்சு வரும்போது கோயில் வாசலில் ஒரு யானை நிற்கும். அந்த யானைக்கிட்ட வந்து கரெக்டாக ஞாபகமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவாங்க. யானை வந்து குருவோட அம்சம், புரியுதா? அப்போ எதுவாக இருந்தால் கூட குரு பார்வை கோடி நன்மைன்னு எடுக்கும்போது இந்த யானையோட தரிசனமும் யானையோட அந்த ஆசீர்வாதம், தும்பிக்கை ஆசீர்வாதமும் பார்த்திங்கன்னா பல தோஷங்களை விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல வேணாம், யானையோட சாணம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிதித்தா கூட அதுலேருந்து சில சாபங்கள் விமோசனம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் ரீதியாக மற்றவங்க எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஆன்மீக ரீதியாக அதுக்குன்னு சில விளக்கங்களை வந்து சொல்லுவாங்க. இப்போது குருங்கிறது சுபக்கிரகம், குருங்கிறது மற்றவங்கள வழிகாட்டக்கூடிய கிரகம், குருங்கிறது வந்து நிறைய அடுத்த தலைமுறைகளுக்கு தேவையான அறிவு பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கிரகம், நிதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், புத்திரர்கள்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு செல்வம், கல்வி நிறுவனங்களை குறிக்கக்கூடிய ஒரு செல்வம், தெய்வத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்படி குருவுக்கு வந்து பல காரகத்துவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவங்க பேசுகிறதையே அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க ஏதோ சொன்னார், அப்படியே அந்த கடவுளே வந்து போதிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே மறுத்து பேசணுன்னே தோணலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இடத்துல வந்து ஆன்மீக ரீதியாக அவங்க வந்து அடுத்தவங்களை வழிகாட்டுறதுக்கு ரொம்ப தகுதியானவர்கள். விரதம், ஒழுக்கம், ஹோமம், மந்திரம், இப்படி பலவிதமான விஷயங்களை செய்து இறைவனை அடையணும்னா தன்னுடைய தூய்மையாக வச்சுக்கணும்ல. இதுக்கெல்லாம் அடையாளம் வந்து குருவை தான் சொல்லுவாங்க. அடுத்து நல்ல மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை ஒருத்தங்க நிர்வாகணுன்னா கூட சிறந்த பேராசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்கள், பொதுவாக ஆசிரியர்கள் எல்லாமே வந்து குருவாக இருந்தால் கூட சிறந்த ஆசிரியர்கள் தானே. இப்போ இந்த வாத்தியார்ட்ட படித்தோன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அவர் தான் எனக்கு குருன்னு தானே சொல்கிறோம். பொதுவாகவே குருவை ஆசான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆசான்னாலே வந்து உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது தானே. குருங்கிறது வடமொழி சொல், ஆசானுங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லது. அப்போ அந்த ஆசான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆசிரியர் தான் ஆசான். எல்லாமே ஆசிரியர்களாக, சில ஆசிரியர்கள் வந்து வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வழிகாட்டுறாங்கல்ல. அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல வலிமையாக இருக்கும். குருவை பற்றி நிறையா சொல்லும்போது தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தை தீர்மானிக்கிறது வந்து குரு தான். பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்களை குறிக்கிறதும் குரு தான். குருவோட இயக்கத்தை ரொம்ப நிறைய பார்க்கணும். நல்ல அந்த தூய்மையான அந்த கோயில் ஆன்மீக சிந்தனைகள், மடங்கள், நிறைய விதவிதமான நூல்களெல்லாம் எழுதி இந்த தர்ம சிந்தனை உள்ள நூல்களெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து குரு தான். அதாவது இப்போ ஏற்கனவே பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், புதன் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காங்கன்னா அவங்களோட வாக்குவாதத்தை வந்து நீதிபதி கூட உட்காந்து அப்சர்வ் பண்ணி கேட்பாருன்னு சொல்கிறோம்ல. அதே ஜாதகத்தில் குருவும் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேஸ்லேருந்து ஜெயிச்சுட்டு வரணுங்கிறத மட்டுமே இல்லாமல் இந்த வழக்கில் அவர் வாய்க்கக்கூடிய வாதங்கள் வந்து அடுத்த பல வழக்குகளுக்கு முன்னோடியாக இருக்கிற மாதிரி, எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி எடுத்து வைக்கிறாங்கல்ல. இது வந்து அந்த ஜாதகத்தில் குருவும் வலிமையாக இருந்தால் அப்படி பண்ண முடியும். அப்போ குருவோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம புதனை தான் வந்து முழுமையான ஜோதிடராக குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா. குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜாதகம் பார்க்கணும். நெல்லை வசந்தன் ஐயாவை வந்து அடிக்கடி சொல்லும்போது ஜோதிடத்தை பற்றி பல பேர் சொல்லுவார். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு கிரகமாவது நல்லா இருக்கணும். அப்போ சுக்கிரனை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஒரு ஜாதகத்தில் குரு வந்து வலிமையோடு இருந்தால் அவர் வந்து அந்த ஜோதிடம் அவர் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே நல்லா பலிக்கும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்து வைக்கக்கூடிய ஹோமங்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக நம்ம இந்த யாகங்கள்லாம் வளர்க்குறோம், ஹோமங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா, இந்த ஹோமங்கள் எல்லாமே நல்ல மாதிரி நடக்கணும்னா குரு வந்து ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் குரு வந்து 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நல்ல விஷயம். பொதுவாக வந்து ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் போன்றவற்றுக்கு வந்து குரு பகை கிரகமாக இருந்தால் கூட அது வந்து 6, 8, 12 மறையாமல் மற்ற இடங்களில் இருக்கலாம். 9 போன்ற நல்ல இடங்கள் தானே, இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த குரு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குருவோட இயக்கத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ராசி மண்டலத்தில் 5 முறை குரு சுற்றி வந்ததுனா தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் வந்து தமிழர்கள் வந்து 60 வருடங்களாக வந்து பிரித்து கணக்கெடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபவ, விபவ இந்த மாதிரி வருடங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து தமிழ் பெயர்கள் இல்லை, நம்ம தமிழ் வருடங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாலி மொழி பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் வந்து அவருடைய நூலில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். இந்த 60 வருடங்களுக்கான தமிழ் பெயர் எப்படி மறைஞ்சி போச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல பாலிமொழி சொற்கள் வந்து அந்த காலத்தில் கலந்துருச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ரக்தாஷி, ராட்சச, பிரம்மோத்சவம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சோபகிருது, சுபகிருதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இது கிடையாது. இதுக்கான தமிழ் வார்த்தைகள் வந்து ஆரம்ப காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்கு, பிற்காலத்தில் அதை மறைஞ்சிட்டோம். அது பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது. ஏன்னா அயோத்திதாச பண்டிதர் அதை பற்றி நல்ல குறிப்பு, ஏன்னா அவர் ஜோதிடத்துலேயும் வல்லுனர், அதனால் அவர் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து இந்த குருவோட இயக்கத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ குரு வந்து சிம்ம ராசிக்கு வரும்போது தான் மகாமகம் 12 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அடுத்தது வந்து கும்பராசிக்கு வரும்போது கும்பமேளா அலகாபாத்தில் நடக்கும் இல்லையா, திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது ரொம்ப வந்து உலகமே வந்து ரொம்ப இந்தியாவிலே அதிகமாக கூட்டம் கூடக்கூடிய அந்த விழாக்களில் ஒன்று மகாமகம். மகாமகம்னா பல இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம் வரும், அதை விட்டுடுவோம். இன்னொன்று வந்து கும்பமேளா, கங்கை யமுனை சேர்றது, சரஸ்வதின்னு ஒரு கீழே ஒரு ஆறு சேர்றதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ப்ராக்டிக்கலாக என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ நதிகள் சங்கமிக்கிற இடம் ஒரு சிறப்பான இடம். அடுத்தது இந்த புஷ்கரம், புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னது அப்படின்னா? புஷ்கரம் அப்படின்னா புனித தீர்த்தமாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்கரணி அப்படின்னா அந்த புனித தீர்த்தமாடுதல் இருக்கு இல்லையா, ஆன்மீக தீர்த்தமாடுதல், அந்த குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவும் வந்து குரு எந்த ராசிக்கு வருதுங்கிறத வச்சு தீர்மானிக்கிறதும் குருவை வச்சு தான் தீர்மானிக்கிறது. அப்போது புஷ்கரம், புஷ்கரணி, கும்பமேளா, மகாமகம் எல்லாமே இப்போ குருவை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு தெரிய வருது அவங்களுக்கு. அப்போ வந்து குருவோட 5 சுற்று ராசி மண்டலத்தை சுற்றி வரும்போது நம்ம தமிழில் 60 வருடங்கள் எடுக்கிறோம். குருவோட 12 சுற்று வந்து ஒரு பக்கம் வந்து மகாமகமாக எடுக்கிறோம், ஒரு பக்கம் கும்பமேளாவை எடுக்கிறோம், இன்னொரு பக்கம் புஷ்கரம், புஷ்கரணி அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல. இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்குது, நாவசைந்தால் நாடு அசையும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. குரு வந்து பாரிவட்டம், வியாழ பாரிவட்டம்னு ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த ஸ்திர ராசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஷபம், சிம்மம், இந்த மாதிரி கும்பம், இந்த மாதிரி ராசிகளில் குரு வரும்போது அந்த வட்டத்தில் அந்த குருவுக்கு வந்து பவர் அதிகம். இங்கே போய் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்குது பகை அப்படிலாம் எடுக்க முடியாது. அங்கே குருவுக்கு வந்து நல்ல வலிமை. அந்த மாதிரி ஜாதகத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வியாழ பாரிவட்டம். வியாழ நோக்கம்னு எடுத்தது சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் ஆச்சுன்னா நோக்கம் அப்படிங்கிறது என்ன? அந்த இடத்துல பார்வை தான், பார்வை தான் அந்த இடத்துல நோக்கம்னா அந்த பர்பஸுங்கிற நோக்கங்கிறது வேறு. இந்த இடத்துல வந்து பார்வை, வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வியாழன் வந்து ஒரு இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் பார்க்குதோ, இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா இருங்க குரு பார்வை வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சில பேர் குழந்தை பிறந்துச்சுன்னா இருங்க இப்போ குரு இப்போ தானே இப்போ 5ஆம் இடத்துக்கு வருது, 7ஆம் இடத்துக்கு வருது, குரு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது ஒரு சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே குரு எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறதுனால தான் சொல்கிறாங்க, ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடனுக்கு ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்கணும். 6, 8, 12 மறைந்து போயிருந்தால் அவன் அடுத்தவனுக்கு வழிகாட்டுவதற்கு தகுதியற்றவன். அது மட்டும் இல்லை, குரு பாவக்கிரகங்களோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் குருவோட வலிமை குறைந்துவிடும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும், குரு புதனோடு சேர்ந்திருந்தாலும், குருவை சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து ஜோதிடம் பார்த்து பலம் சம்பாதிக்கலாம், பலம் சம்பாதிக்கலாம், ஆட்களை சேகரிக்கலாமே தவிர அவங்க சொல்கிற சொல் வந்து குடும்பமான வரைக்கும் பலிக்காது. பாவக்கிரகங்கள் குருவுக்கு பகை கிரகங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. குருவும் சனியும் சம்மந்தப்படக்கூடாது.
குருவும் ராகு கேதுவும் சம்மந்தப்படக்கூடாது. ஒரு இடத்துல குரு அதை சனி பார்த்தாலும் சரி, சனி சேர்ந்து இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி வரும்போது இதுதான் குரு வலிமையாக இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படிங்குது. அப்போ குரு 6, 8, 12 மறைந்தவர்கள் குருவோடு சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றவர்கள் இந்த ஜோதிடத்தை தொழிலை எடுக்காமல் இருக்கிறது இந்த சமூகத்துக்கு செய்கிற நல்ல விஷயம்னு நினச்சிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. குரு பொதுவாக புத்திரகாரகன் ஒரு பேர் இருக்குது. குரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்களுடைய நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ங்கிறது புத்திர ஸ்தானம். அப்போ புத்திர காரகன் அப்படிங்கிறது குரு. குரு 5ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது. குரு 5ஆம் இடத்துல இருந்து அதை வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் ஏதாவது பார்த்ததுன்னா, இல்லை அதுக்கு நட்பு கிரகங்கள் சூரியன் பார்த்தாலும் சரி, செவ்வாய் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி நட்பு கிரகங்கள் சுக்கிரன் கூட பார்க்கலாம், சேர்ந்து தான் இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி, கருவூலம், ட்ரெஷரிலாம் சொல்கிறோம்ல, பணம் புழங்குற இடம். இப்போ பணம் புழங்குற இடம் இப்போ நம்மக்கிட்ட இல்லாட்டி கூட 4 பணக்காரங்க நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா, இல்லை பணக்காரங்களோட நம்ம பழகிட்டு இருந்தோம்னா இந்த சின்ன சின்ன தேவைகளுக்கு நம்ம கஷ்டப்பட மாட்டோம்ல. ரிசர்வ் வங்கியில் ஆரம்பித்து நம்ம ஊர் சாதாரண வங்கிகள் வரைக்கும் அது வந்துடும். அப்புறம் இந்த பங்குச்சந்தை, நிதி சார்ந்த திட்டங்கள் இருக்குது இல்லையா. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கு இருக்காருன்னா, இல்லை நிதி நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குரு நல்லா இருக்கணும். அப்போ குருங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த குருவை போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாதுல்ல, ரைட். குருவுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது. தங்கத்தோட விலையை தீர்மானிக்கிறாரு, பங்குச்சந்தையில் முக்கிய பங்கு வைக்கிறாரு, தனி மனிதர்களோட வாழ்க்கையில் குழந்தையிலேருந்து அவனுடைய வருவாயிலேருந்து வழிகாட்டுறாரு, மற்றவங்களுக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுறாரு. குருவுக்கும் சில நெகட்டிவ் தன்மை இருக்குல்ல. சரித்திரம் படைக்க வைக்கிறதும் குரு தான், சக்கரை நோயை கொடுக்குறதும் குரு தான், மஞ்சள் காமாலையை கொடுக்குறதும் குரு தான். இப்போ குரு வலுத்தவங்க சாம்பார் சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாம்பாருங்கிறது தோரம்பருப்புலேருந்து வருது இல்லையா. இந்த வாயு நிறைந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே குரு வந்துடுவார். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குறைச்சி சாப்பிட்ணும். சாம்பார் ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா, குரு வலிமையாக இருந்ததுன்னா அடிக்கடி கேஸ் ட்ரபிள் வரும், அந்த தொல்லை வரும், உடல் வலி அதெல்லாம் வந்துடும்ல. அது மஞ்சள் அப்படிங்கிறது குருவோட நிறம் தானே. அப்போ மஞ்சள் காமாலைக்கும் அவர் தான் அதிபதி. பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம். பொன்னன்னா பொன் அப்படின்னா தங்கம். அப்போ பொன்னனுங்கிறது குருவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். இப்போ சொர்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பொன்னனுங்கிறது நல்ல தூய்மையான தமிழ் வார்த்தை. சொர்ணம்ங்கிறது வடமொழி சொல்லு. இதெல்லாம் பார்த்து தான் இந்த குருவை நம்ம தீர்மானிக்கிறோம். இப்போ குருவுக்கு சில அடையாளம்னா பொதன்னு இருக்குல்ல உடம்பு, மஞ்சள் நிறம், அதாவது சிகப்பு வெள்ளை இப்படிலாம் பார்க்குறத விட சில பேரை பார்த்தோன்னே அந்த மஞ்சள் நிறமாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி கோல்டு கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது குருவோட ஒரு அழகு, கம்பீரம், உயரம், நீண்ட மூக்கு, இந்த வாட்டசாட்டமான தோற்றம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே குருவோட அடையாளங்கள். அப்போ குரு எப்போதுமே குருவாகவே இருக்கணும். குருன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எல்லா துறையிலையும் குரு உண்டு இல்லையா. குரு எப்போதுமே குருவாக இருக்கணும், குருவுக்குரிய தகுதியோடு இருக்கணும். அப்போ குரு நல்லாயிருக்கும், குரு நல்லது பண்ணும். குருவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். அதுலேயும் குறிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வந்தால் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் புதுமையாக இருந்தது. ஏன்னா ஜென்ரலாகவே எல்லாரும் போயிட்டு எந்த காரணமே தெரியாது, யானைக்கிட்ட தும்பிக்கையில் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற விஷயந்தான் தெரியும். நீங்கள் சொன்னதுலேருந்து தான் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. குருவை பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது பொதுவான விஷயங்கள் தான். இப்போ சார் சொன்னதுலேருந்து ஒரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாவே ஜோதிடருக்கு குரு வலிமையாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதன் மூலிமா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு கிரகத்தை பற்றி பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.